சூழ்நிலையும் ஒரு காரணமாக இல்லை. ஆரம்ப காலத்திலிருந்தே ஒருவரை ஒருவர் அருகிலே இருந்து இப்படி பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் அவர்களை இடம் பிரித்து வைத்தால் அவர்கள் இதையும் இணங்குமா என்று பிதாமகர் பீஷ்மர் செய்த முயற்சிதான் கௌரவாதியர்களுக்கு அஸ்தினாபுரம் என்றும் பாண்டவர்களுக்கு இந்திரபிரஸ்த நகரம் என்றும் ஏற்பாடாயிற்று. அழகான இந்திரபிரஸ்த நகரத்தை உருவாக்கி அதில் தம்பிமாரோடு சென்று தங்குகிறான் தர்மபுத்திரன். அஸ்தினாபுரத்திலே துரியோதனாதியர்கள் இருந்தார்கள். அஸ்தினாபுரத்தில் இருந்த துரியோதனாதியர்களுக்கு எந்த நேரமும் இந்திரபிரஸ்த நகரத்தின் நினைவுதான். அதுபோல இந்திரபிரஸ்தத்திலே இருந்தவர்களுக்கு எப்பொழுதும் அஸ்தினாபுரத்து சிந்தனை தான். இடம் பிரிந்து இருந்தார்களே தவிர அவர்கள் இதயங்கள் இணங்கிய பாடில்லை. இதுபோலத்தான் அவர்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. நாரத மகர்ஷி ஒரு நாள் இந்திரபிரஸ்த நகரத்திலே இருக்கக்கூடிய தர்மபுத்திரனையும் அவன் சோதரர்களையும் காண்பதற்காக நாரத மகர்ஷி வருகிறார். திரிலோக சஞ்சாரியான நாரத முனிவரை பார்த்த மாத்திரத்தில் தர்மபுத்திரன் தன் தம்பிமாரோடு ஓடிச் சென்று திருவடியில் விழுந்து வணங்கினார். நாரதர் சொன்னார், மகனே தர்மபுத்திரா, நான் இப்பொழுதுதான் பித்துர்லோகத்தில் இருந்து வருகிறேன். அங்கே உன் தகப்பனான பாண்டு மகாராஜனை பார்த்தேன். அவன் என்னிடத்தில் சொன்னான், மகரிஷி பூமியில் சென்று என் புத்திரனாகிய தர்மனை பார்த்து உலகமே வியக்கக்கூடிய ராஜசூய யாகத்தை அவன் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புவதாக போய் சொல்லுங்கள். ராஜசூய யாகத்தை என் புத்திரன் செய்வானானால் அவனுக்கு சாம்ராட் பதவி கிடைக்கும். அதன் மூலமாக இந்த உலகத்தில் எனக்கு மேலான கதி கிடைக்கும். ஆகவே என் புத்திரனை பார்த்து ராஜசூய யாகம் செய்ய நான் விரும்புவதாக நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று தர்மபுத்திரா உன் தகப்பனான பாண்டு மகாராஜன் ஆணையிட்டிருக்கிறான். ஆகவே நீ ராஜசூய யாகத்தை செய்து சாம்ராட் பதவியை அடைவாயாக என்று நாரத மகரிஷி தர்மனுக்கு சொல்லுகிறார். அதை கேட்ட தர்மன் என்ன வார்த்தை சொன்னான் என்றால், தர்மன் சொன்னான், மகரிஷி, ஒரு மன்னன் ராஜசூய யாகம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முகவுரையாக முதலில் திக்விஜயம் செய்ய வேண்டும். பிற தேச மன்னர்களை எல்லாம் வென்று அவர்கள் செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து குவிக்க வேண்டும். அதற்கு பிறகல்லவா ராஜசூய யாகம் செய்தல் வேண்டும். மகர்ஷி, எனக்குத்தான் அடுத்தார் செல்வத்தின் மேல் ஆசை இல்லையே. நான் எங்கே திக்விஜயம் செய்து பொருளை கொண்டு வந்து குவிப்பது என்கிறான் தர்மபுத்திரன். பாரத கதை சொல்லுகிறது பாருங்கள், ஒரு அபூர்வமான தர்மனுடைய பண்பாட்டை சொல்லுகிறது. எனக்கு அதிகப்படியான செல்வத்தில் விருப்பம் இல்லை. இதனால இந்த ராஜசூய யாகம் பண்றதுக்காக அவனுடைய தம்பிமார் நாலா திசைக்கும் சென்று செல்வத்தை கொண்டு வந்தார்கள் என்றுதான் பாரத கதை. பீமன் ஒரு திசைக்கு போனான், விஜயன் ஒரு திசைக்கு போனான். அவன் பல நாட்டு செல்வங்களை வென்று வந்ததனால் விஜயனுக்கு தனஞ்சயன் என்று பெயர் ஏற்பட்டது என்று படிக்கிறோம். செல்வங்களை எல்லாம் ஜெயித்து கொண்டு வந்து குவித்தார்கள். இது இந்திரபிரஸ்த நகரமா இல்லை இந்திர லோகமா என்று சொல்லும்படியாக செல்வங்கள் எல்லாம் வந்து குவிந்தது. அதற்கு பின்னால் தௌமிய மகர்ஷியினுடைய அறிவுரைப்படி தர்மபுத்திரன் ராஜசூய யாகத்தை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார். மிக அபூர்வமாக அந்த யாகமானது 7 நாட்களாக மிக விசேஷமான ஏற்பாடுகளோடு நடைபெற்றது. பாரத கதையிலே ராஜசூய யாக சருக்கம் என்று அதை அத்தனை விமர்சையாக எழுதி மகிழ்கிறார்கள் நம்முடைய நூலாசிரியர்கள். மிக அருமையாக சொன்னார்கள். பாரத கதையில் அபூர்வமான அந்த ராஜசூய யாகத்தை தர்மபுத்திரன் ஏற்பாடு செய்தான். யாகம் செய்வதற்கான ஒரு பெரிய நிலப்பரப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது. 4 திசைகளிலேயும் கோபுர வாசல்களை அமைத்தான். வட்ட வடிவமாக, செவ்வக வடிவமாக, சதுரமாக, அருங்கோண வடிவமாக, ஷட்கோண வடிவமாக விதவிதமான யாக குண்டங்களை அமைத்தான். வேத வித்துக்களை எல்லாம் வரவழைத்தான். தேவையான சமித்துக்களை எல்லாம் கொண்டு வந்து குவித்தார்கள். அந்த யாகம் 7 நாள் நடைபெறுகிற காலகட்டத்திலே வருகிறவர்கள் எல்லாம் உண்டு மகிழ்ந்து செல்வதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார்கள். போஜன சாலைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அரசர்களும் வீரர்களும் அந்த யாகத்தில் கலந்து கொள்ளும்படியாக வரவேற்கப்பட்டார்கள். இந்த ராஜசூய யாகம் நடக்கிறதுக்கு முன்னாலே இந்த யாகம் நடக்கும் போது யார் யாருக்கு என்ன பணிகள் என்பதை தர்மபுத்திரன் முதலிலேயே தீர்மானமாக ஒவ்வொருவரிடத்திலேயும் அந்த பணியை ஒப்படைத்தார். அரசர்களை கவனித்துக் கொள்ளுகிற வேலை, வேத வித்துக்களை கவனித்துக் கொள்ளுகிற வேலை, போஜனசாலையை மேற்பார்வை செய்கிற வேலை, இது போல எல்லாருக்கும் தனித்தனியான பணிகளை ஒப்படைத்தான். மிகவும் அபூர்வமாக அந்த ராஜசூய யாகமானது நடந்தது. அங்க தேசத்திலே இருந்து கர்ணன் வந்தான். துரியோதனாதியர்கள் அனைவரும் வந்தார்கள். பிதாமகர் பீஷ்மர், கிருப்பர், துரோணர் எல்லோரும் அழைக்கப்பட்டார்கள். மிக அபூர்வமாக அந்த யாகமானது 7 நாட்களாக அந்த யாகம் நடந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாகதீட்சை வாங்கி கொண்டு அமர்ந்திருக்கிற தர்மபுத்திரனுடைய சிரத்திலே வலம்புரி சங்கினால் கங்கா தீர்த்தத்தை அள்ளி எடுத்து அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த காட்சியை துரியோதனன் பார்க்கிறான்.
7வது நாள் யாகம் நிறைவடைகிற நிலை வரும்போது, அந்த யாகசாலையில் பூர்ணாகுதி ஆகிற நேரம் வரும்போது, அந்த யாக குண்டத்திலே இருந்து மகாலட்சுமி எழுந்து வந்து காட்சி கொடுத்தாள். இந்த அபூர்வமான காட்சியை பார்த்து தர்மபுத்திரன் மகிழ்ந்தான். கங்கை பிரவாகமாகி யாகசாலைக்குள் வருகிறது. அந்த மகாலட்சுமி பிரசன்னமாகி அவள் வழங்கிய அந்த அபூர்வமான ஒரு முத்து மாலையை தர்மன் தன் கழுத்தில் அணிந்து கொண்டான், லட்சுமி தேவியினுடைய பிரசாதமாக. மிகச்சிறப்பாக இந்த யாகம் நடைபெற்றது. வந்தவர்கள் எல்லாம் இது போல ஒரு யாகம் இல்லை என்று சொல்லும்படியாக ஆயிற்று. இந்த ராஜசூய யாகத்தை வைத்தே மிக அருமையான ஒரு பாடத்தை சொல்லுவார்கள். 30 லட்சம் பேர் ராஜசூய யாகத்தில் அன்னம் புசித்தார்கள் என்று. அவர்களுக்கு தர்மபுத்திரன் தங்க கலத்தில் அன்னம் படைத்தான் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு அபூர்வமான விருந்து ஏற்பாடு. எந்த ஒரு விழாவா இருந்தாலும், கோயில் திருவிழாவா இருந்தாலும், ஒரு கல்யாண வீடு யாகமா இருந்தாலும், சாப்பாடு போடலைன்னா நம்ம ஜனங்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் சந்தோஷம் அடையாம இருந்திருக்காங்க. அதனால அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். 30 லட்சம் பேர் உணவு உண்ணும்படியான ஒரு அபூர்வமான ஏற்பாட்டை தர்மபுத்திரன் செய்திருந்தார். நம்ம நாட்டில் அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க, எதை தர்மமா கொடுத்தாலும் தானமா கொடுத்தாலும் எல்லா தானங்கள்லையும் தலை சிறந்த தானம் அன்னதானம்னு வச்சாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, எதை தானமா கொடுக்கும் போதும் அதை பெறுகிற மனிதன் பரிபூர்ணமான திருப்தி அடைவதில்லை. ஒரு பசுவை தானமா கொடுக்கறாங்க, 10,000 ரூபாய் இருக்கும் ஒரு பசுமாட்டு விலை. அதை தானமா கொடுக்கும் போது கூட வாங்கினவங்க பசு தானமா கொடுத்தாங்க முழு மன நிறைவு அடைவாங்களா அப்படின்னு சொன்னா, வாங்கினவங்க நினைப்பாங்க இவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு ஒரு சிந்து பசு கொடுத்திருக்கலாமே, ஒரு சாதா பசுவை கொடுத்திருக்காங்களே அப்படின்னு அதுல ஒரு சின்ன மனக்குறை வருது. அபூர்வமா ஒரு பசுவை கொடுத்தாங்களே இவ்வளவு மனசோட, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தானம் வாங்கினவங்க நினைக்கிறதா, ஒரு சிந்து பசு கொடுத்தா நல்லா இருக்குமே, சாதா பசு எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல அந்த பசுவை வாங்கிட்டு போனவங்க இது என்ன பசு, வயசான பசு, இத போய் தானமா கொடுத்திருக்காங்களே, அவங்க வீட்டுல நின்று தினசரி 50 ரூபாய்க்கு செலவு வச்சுக்கிட்டு இருந்தது, பேசாம தானம்னு நம்ம தலையில வச்சு கட்டிவிட்டாங்க அப்படின்னு அதுக்கும் குறை சொல்றது. ஆடைய தானமா கொடுங்க, விரிச்சு விரிச்சு பார்த்துட்டு இவங்க வசதிக்கு ஒரு பட்டா கொடுக்கப்படாதா, ஒரு 800 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கப்படாதா, இதெல்லாம் கடையில ஒரு 100-150 ரூபாய் இருக்குமா, இது மாதிரி தானத்தையே விமர்சனம் பண்றது. நிஜமாவே நடந்த ஒரு கதையை சொல்றேன், ஊர் பேரை சொல்லக்கூடாது. ஒரு பெரியவர் ரொம்ப நாள் திட்டம் போட்டு சொர்ண தானம் கொடுத்தார். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சொர்ண தானம் கொடுக்கணும்னு அவர் நினைச்சிருக்காரு. வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கு. 108 பெண்களை அழைச்சு அபூர்வமா அவங்களுக்கு சுமங்கலிகளுக்கு உணவெல்லாம் படிச்சு தாம்பூலம் எல்லாம் வச்சு கொடுத்து சொர்ண தானம் கொடுத்தார். அது நான் தான் பேச போயிருந்தேன். அதுக்கு எல்லாருக்கும் ஒரு தங்க காசு வச்சு தானம் கொடுக்கறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இதை பார்த்துட்டு. இதெல்லாம் நம்ம புராணங்கள்ல தான் படிச்சிருக்கோம், கண்ணாலேயே பாக்குறமே, இப்படி 108 பேருக்கு தானம் கொடுத்திருக்காரு, இவருக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு பேசி எல்லாம் முடிச்சாச்சு. அவரு தானம் கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டாங்க, விருந்து சாப்பாடு. வரிசையா அந்த பெண்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, இலை போட்டிருக்கு. அவங்களோட உட்காந்து சாப்பிடுவோம். நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுல இந்த தானத்தை வாங்கிட்டு இந்த ஜாக்கெட் பீஸ், வளையல், கண்ணாடி இதையெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஸ்வீட் பாக்கெட் வேற வச்சு கொடுத்துருக்காங்க. பூவையும் எடுத்து தலையில வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்த வளையெல்லாம் கையில அடிக்கிட்டு அந்த காசு தங்க காசையும் முடிஞ்சு வச்சுட்டு இப்ப வடை பாயசம் பழத்தோட சாப்பாடு நடக்கு. அதையும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த தானம் வாங்கின ஒரு அம்மா பக்கத்துல இருக்கிற அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆளுக்கு இருக்கிற வசதி 7 தலைமுறைக்கு காணும், இவன் போய் தானம் கொடுத்திருக்கான் பாரு, சொர்ண தானம் 2 கிராம் தங்கம் இருக்குமா, இதை தானமா கொடுக்கறதுக்கு இவ்வளோ பெரிய விளம்பரம், ஒரு பெரிய விழா வேற, ஆளுக்கு 2 பவுன் வச்சு கொடுக்கப்படாது. இந்த 2 கிராம வச்சு என்ன செய்யறது, இதை ஒரு மூக்குத்தி அடிச்சு போட முடியுமா, இல்ல ஒரு கம்மல் தான் வாங்க முடியும், அதோட நிறுத்தினா கூட பரவாயில்ல. இதெல்லாம் என்ன போகும்போது இவன் சேர்த்து வச்சிருக்கிறதையெல்லாம் கொண்டா போக போறான். தானம் கொடுத்ததுக்கு கிடைச்சத பாருங்க. 108 பேரை கூப்பிட்டு மெனக்கட்டி சாப்பாடு போட்டு தானம் கொடுத்திருக்காரு. போகும்போது எல்லாத்தையும் கொண்டா போறான்னு அந்த அம்மா அவ போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாங்க. இப்ப தங்கத்தை தானமா கொடுத்தா கூட, சொர்ண தானம் கொடுத்தா கூட குத்தம் சொல்றான், கோதானம் கொடுத்தா கூட குறை குத்தம் வரும், வஸ்திர தானம் கொடுத்தா கூட குறையும் குத்தம் வரும். இலைய போட்டு சாப்பாடை போட்டுட்டீங்கன்னா, ஒரு பெரிய சாப்பாட்டு ராமனா இருந்தா கூட ஒரு அளவுக்கு மேல அவனுக்கு சாப்பிட முடியாது. போதும் 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 அப்படின்ட்டான். அவன் எப்ப போதும் போதும்னு சொன்னானோ அப்ப சாப்பாடு போட்டவனுக்கு உடனே புண்ணியம் கிடைச்சாச்சு, உடனே கிடைச்சு போச்சு. அவன் போதும் போதும்னு சொல்லிட்டான்னா சாப்பாடு போட்டவங்களுக்கு புண்ணியம் கிடைச்சாச்சு. அதுக்காக அன்னதானம் போடுறதுக்கு ஆள் கூட்டிட்டு வரும்போதே நீ உட்கார்ந்து போதும் போதும்னு சொல்லுடா
அப்பதான் போட்டவனுக்கு புண்ணியம் கிடைக்கும் சொல்லி கூட்டிட்டு வரக்கூடாது. அவனா சாப்பிட்டு போதும்னு சொன்னானா போட்டவங்களுக்கு பெரிய புண்ணியம். அன்னத்தை தானமா கொடுக்கறத அவ்வளோ பெரிய சிறப்பா சொன்னாங்க. அதுலயும் பாருங்க, ஒரு 10,000 பேருக்கு அன்னம் பாலிச்சாங்கன்னா எவ்வளவு செலவு செஞ்சு பண்ணுவாங்க, எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். அது மாதிரி நம்ம செய்ய முடியாது. 10,000 பேருக்கு நம்ம அன்னம் போட முடியுமா? பாரத கதையே சொல்லுது, விஸ்தார தர்மம், சூக்ஷ்ம தர்மம்னு தர்மத்தினுடைய பல வகைகளை பாரத கதையில சொன்னாங்க. அது ஒரு விஸ்தார தர்மம். 10,000 பேருக்கு அன்னம் பாலிக்கிறது பெரிய புண்ணியம். ஆனா அது எல்லாராலையும் செய்ய முடியாது, எல்லாருக்கும் வசதி இல்லை. ஆனா அந்த புண்ணியத்துல கொஞ்சத்தை சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்தா தம்படி காசு செலவழிக்காமலே சம்பாதிக்கலாம். அதுக்கு என்ன வழின்னு வச்சாங்க, இந்த 10,000 பேருக்கு அன்னம் பாலிக்கிற இடத்துல போய் ஒரு சாப்பாடு சட்டியவோ ஒரு சாம்பார் வாளியவோ கையில தூக்குங்க. தூக்கிட்டு நீங்க போய் பரிமாறுங்க. அங்க போய் அந்த பந்தி பரிமாறுற வேலைக்கு போனீங்களான்னா அதுல கொஞ்சம் புண்ணியம் உங்களுக்கு வந்துடும். நீங்க கால் காசு செலவழிக்காம இந்த அன்னதான புண்ணியத்துல கொஞ்சம் புண்ணியம் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நீங்க போடுறீங்களா இல்லையா, சாம்பார் பிரியனா இருப்பான், நீங்க 2 கரண்டி போட்டவன அவன் சாப்பிட்டு நல்லா ஆள விட்டாங்கய்யா பரிமாறுறதுக்கு, வயிறார சாப்பிட்டேன்னு சொல்றானே, அந்த புண்ணியம் சாப்பாடு பரிமாறினவனுக்கு கிடைச்சு போகுது. அது எளிதா காசே செலவழிக்காம சம்பாதிக்கிற புண்ணியம். அதை விட ஒரு பெரிய புண்ணியம் இருக்கு. என்னன்னா, சாப்பிட்டு எல்லாம் முடிச்ச பிறகு அன்னம் பாலித்த பிறகு சாப்பிட்டுட்டு வச்சிருக்கிற இலையை எடுக்கும் போது அதை எடுக்கிறவனுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும். அதனால்தான் ராஜஸ்வ யாகத்துல போஜன சாலையில் அன்னம் படைக்கும் போது கதை எழுதினாங்க, பலர் பரிமாறினாங்க, பீமன் மேற்பார்வை பார்த்தான், தர்மர் அன்னம் பாலித்தார், இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் உண்டு மீதி வைத்திருந்த அந்த அன்னத்தோட கூடிய அந்த இலையை எடுக்கிற வேலையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் செய்தான்னு கதை சொன்னாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, நாம எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பகவான் ஒரு எடுத்துக்காட்டா இருந்தார். நாம என்ன மாதிரி இருக்கணும், ரொம்ப அபூர்வமாக இதை வைத்துக் கொண்டே பாரத கதையில பல தர்மங்களை சொன்னாங்க. 30 லட்சம் பேருக்கு அன்னம் பாலித்தான் தர்மபுத்திரன். நாம எதை செய்தாலும் 30 லட்சம் பேருக்கு நாம அன்னம் பாலித்தமே, இவ்வளவு பெரிய காரியத்தை நாம செஞ்சோமே, இவ்வளவு தர்மம் பண்ணிட்டோமே, அது மாதிரியான ஒரு உணர்வு மனிதர்களுக்கு ஏற்படுமானால் அவர்கள் செய்த புண்ணிய கைங்கரியத்தினுடைய பலனை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். இந்த 30 லட்சம் பேருக்கு அன்னம் பாலிக்கிற வாய்ப்பு கிடைச்சது 7 நாள். ஆனால் தர்மபுத்திரன் அந்த போஜன சாலையில் எல்லோரும் உண்டு முடித்து விட்டு போன பிறகு தர்மன் நினைச்சா, நான் மனசுல பரவாயில்லை, 7 நாள் சிறப்பா யாகம் நடத்தி இத்தனை பேருக்கு அன்னம் பாலிச்சுட்டுமே அப்படின்னு தர்மர் நினைச்சாராம் மனசுல. அவ்வளவுதான். இந்த நினைச்ச உடனே என்ன நடந்ததுனாங்க, எங்க இருந்தோ காட்டுல இருந்து ஒரு கீரி புள்ள ஓடி அந்த அன்னம் பாலித்த இடத்துல மீதி சிதறி கிடந்த அன்னத்துக்கு மேல ஒரு கீரி பிள்ளை இப்படியே பொருள்தான். தர்மபுத்திரருக்கு ஒன்னும் புரியல. பக்கத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், கண்ணா இது என்ன ஒரு கீரி இந்த அன்னத்து மேல பொருளுதே என்ன, எனக்கும் என்னன்னு புரியலங்கிறார். யாரு? எல்லாம் தெரிஞ்ச கிருஷ்ணர். எனக்கும் ஒன்னும் புரியலன்னார். ஏன்னா கீரி பேச போகுதுன்னு அவருக்கு தெரியும். அந்த கீரி மனுஷ பாஷையில சொல்லிச்சு, இவ்வளவு பேருக்கு அன்னம் பாலிச்சிங்கன்னு கேள்விப்பட்டு காட்டுல இருந்து ஓடி மீதி இருக்கிற அன்னத்துல புரண்ட. ஏன் தெரியுமா, என்ன காட்டுல பாக்குற எல்லா கீரி பிள்ளையும் கேக்குது, நாங்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கோம், நீ மட்டும் உடம்புல பாதி தங்கமா இருக்கே, அது எப்படி அபூர்வமா இருக்கேன்னு எல்லாரும் என்ன கேட்பாங்க. என் உடம்புல பாத்தீங்களா பாதி தங்கமா இருக்கா இல்லையா, இந்த தங்கம் எப்படி வந்ததுன்னு சொல்றேன் கேளுங்க. அந்த கீரி தர்மபுத்திரர்கிட்ட சொல்லுது, பயங்கரமான பஞ்சத்துல ஒரு காலத்துல தேசம் இருக்கும்போது, சாப்பிட வழி இல்லாம ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கும் போது, ஒரு அந்தணருடைய வீட்டுல 10 நாளா சாப்பிட ஒண்ணுமே கிடையாது. அவர் பட்டினி, அவர் மனைவியும் பட்டினி, அவர் மகனும் பட்டினியா இருக்கிறான், மருமகளும் பட்டினியா இருந்தா, ஒன்னும் கிடையாது சாப்பிடறதுக்கு. 10 நாள் கழிச்சு அந்த கடுமையான வறுமையில எங்கிருந்தோ ஒருபடி மாவு கிடைச்சது. அதை வாங்கிட்டு அந்த மாவை 4 பங்கா வச்சு சாப்பிடலாம்னு 10 நாள் பட்னியா கிடந்த அந்தணர் வீட்டுல பங்கு வச்சு சாப்பிட போனாங்க. அப்ப அந்த குடும்ப தலைவர் சாப்பிட போகும்போது வாசல்ல ஒரு சப்தம் கேட்டுச்சு, பிக்ஷாந்தேகின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே அந்த தலைவர் நினைச்சார், இந்த குடும்ப தலைவர், நாம சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு, பாவம் அதிதி என்ன சாப்பிட்டு எத்தனை நாள் ஆயிருக்குமோ, அவன் பிக்ஷாந்தேகின்னு சொல்லும் போது நாம இதை சாப்பிடுறதா, என் பங்கை கொண்டு போய் கொடுக்கிறேன்னு கொண்டு போய் கொடுத்தார். அந்த வாசல்ல இருந்த அதிதி சாப்பாடை பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மாவை அள்ளி அள்ளி அப்படியே வாயில போட்டுட்டு, ஏன் தான் இந்த மாவை சாப்பிட்டனோ, விட்ட பசிய தூண்டி விட்ட மாதிரி இருக்கே, இது பத்தலியே என் பசிக்குன்னா. உடனே மனைவி கொண்டு போய் தம்பங்க கொடுத்தா, அவனுக்கு அதுவும் பத்தல. இப்ப மகன் கொண்டாந்து கொடுத்தான், மருமகளும் கொண்டாந்து கொடுத்தா. 4 பேர் பங்கையும் வாங்கி அவசர அவசரமா சாப்பிட்டு
அந்த வீடு நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்திட்டு அந்த அதிதி புறப்பட்டா. இந்த கீரி பிள்ளை சொல்லுது, அவ அவசர அவசரமா அள்ளி சாப்பிடும் போது இந்த மாவு சிதறி இருந்ததா இல்லையா, அந்த மாவுக்கு மேல போய் நான் புரண்டேன். அது என் உடம்புல ஒட்டின இடமெல்லாம் தங்கமாயிட்டு. நான் காட்டுக்குள்ள போன உடனே என்னை பார்த்து எல்லா கீரி பிள்ளைக்கும் பொறாம, பாதி உடம்பு தங்கமாயிருக்கே, மீதி உடம்பு எப்ப தங்கமாக போகுது அப்படின்னு எல்லாரும் என்ன கேட்பாங்க. இன்னைக்குதான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன், இன்னைக்கு மீதி உடம்பும் தங்கமாயிரும். எனக்கு தர்மபுத்திரர் அருமையாக அன்னம் பாலிக்கிறார். அங்க சிதறி இருக்கிற அன்னத்துல போய் உருண்டுட்டு வந்தா நிச்சயமா நான் தங்கமயமா திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து நானும் புரண்டு 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 பார்த்தாச்சு. என் உடம்புதான் வலிக்குதே தவிர ஒரு துளி தங்கமான மாதிரி தெரியல. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் புரண்டா தங்கமா இருக்கிற என் உடம்பு கூட மாறி போகுமோ என்னவோ தெரியல. நான் போறேன்னு அந்த கீரி போறது சும்மா போல. அது சொல்லிச்சு, அந்த ஏழை பிராமணர் வீட்டுல தானமா கொடுத்தாங்களே ஒருபடி மாவு, அதுக்காகமா நீ போட்ட அன்னதானம்ட்டு ஓடிடுச்சு. தர்மபுத்திரருக்கு ஒன்னும் புரியல. பக்கத்துல இருந்த பகவானுடைய வேலை இது. அவர் நினைக்கிறார், ஒரு காரியத்தை சாதித்து விட்டோம் என்கிற உணர்வு தன்முனைப்பு மனுஷனுக்கு வரும்போது அவன் செஞ்ச தர்ம காரியத்தினுடைய புண்ணியத்தை அவன் இழந்து விடுகிறான். எவ்வளவு அபூர்வமா பாரத கதை நமக்கு பாடம் சொல்லுகிறது பாருங்கள். அந்த புண்ணியம் நமக்கு வேணுமா இல்லையா? அப்ப இதை நான் தான் செய்தேன் என்கிற தன்முனைப்பு வரும்போது அந்த புண்ணியத்தை நாம இழக்க வேண்டிய நிலைமை வந்து விடுகிறது. இவ்வளவு அபூர்வமாக அந்த ராஜசூய யாகம் நடந்தது. இந்த யாகம் நடந்து முடிந்த பிறகு தர்மபுத்திரன் மகிழ்ச்சியோட தன் தகப்பனான அந்த பாண்டு மகாராஜனுக்கு மேலான கதி கிடைப்பதற்காக இந்த அபூர்வமான ராஜசூய யாகத்தை நடத்தினேன் என்று தர்மபுத்திரன் மெத்த மகிழ்ச்சியோடு இந்திரபிரஸ்த நகரத்தில் அரியாசனத்தில் இருந்தான். அவனை சந்திப்பதற்காக இந்த யாகமெல்லாம் நிகழ்ந்து முடிந்த பிறகு யாகத்திலும் பங்கெடுத்துக் கொண்டு உரிய மரியாதைகளை பெற்றவராகிய வியாச பகவான் இந்த யாகம் நடந்து முடிந்த பிறகு தர்மபுத்திரனை சந்திப்பதற்காக வருகிறார். தர்மபுத்திரன் வியாச பகவானை முறைப்படி தொழுது ஆசனம் அமைத்து அவரை வணங்குகிறான். தர்மன் சொன்னான், மகர்ஷி, நான் இந்த ராஜசூய யாகத்தை செய்ததன் மூலமாக என் தகப்பனான பாண்டு மகாராஜன் மேலான கதி அடைந்தான் என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த யாகத்திற்கு பிறகு என் மனமெல்லாம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது என்கிறான் தர்மபுத்திரன். அதை கேட்ட வியாச பகவான் சொன்னார், தர்மபுத்திரா, நீ சொல்வதை கேட்கும் போது எனக்கும் ஆனந்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விடாதே, ஆனந்தம் என்பது மனித வாழ்க்கையில் நிரந்தரமானது அல்ல. மகிழ்ச்சி என்பது மனித வாழ்க்கையில் நிரந்தரமானது அல்ல. மகரிஷி என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் தர்மபுத்திரன். வியாசர் சொன்னார், மகனே, இன்று ஒரு மகிழ்ச்சி உன்னை தேடி வருமானால் நாளை ஒரு துக்கம் உன்னை தேடி வரலாம் என்பதை மனதில் நினைத்துக் கொண்டு உனக்கு கிடைத்திருக்கிற ஆனந்தத்தை அளவாக அனுபவிக்க பழகு. இன்று ஒரு சோகம் உன் நெஞ்சத்தை கப்பிக்கொண்டிருந்தால் இறையருளால் நாளை அது விலகி எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகலாம் என்று மனதை தேற்றிக்கொள். இதுதான் மனித வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். இன்பம் வருகிற போது துள்ளாட்டம் போடாமலும் துன்பம் வரும்போது துவண்டு போகாமலும் இன்றைய இன்பம் நாளை ஒரு துக்கமாகலாம் என்கிற சிந்தனையும் இன்றைய துக்கம் நாளை ஒரு மகிழ்ச்சியாக மாறலாம் என்கிற எண்ணமும் மனிதனுக்கு இருக்குமானால் இன்ப துன்பத்தின் பிடிகளில் அகப்பட்டுக் கொள்ளாமல் சமமான மனோபாவத்தோடு வாழ்க்கையை பார்த்து கொண்டு நடந்து செல்லுகிற ஒரு வாய்ப்பை மனிதன் பெறுவான். இதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடிப்படை. ஆகவே ஆனந்தம் என்பது நிரந்தரமானது அல்ல என்றார். தர்மபுத்திரன் கேட்டான், மகரிஷி, அப்படியானால் இந்த சந்தோஷத்திற்கு பிறகு எனக்கு ஒரு துக்கம் காத்திருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா என்றான். வியாசர் சொன்னார், மகனே, இன்றிலிருந்து 13 ஆண்டு காலத்திற்குள் உன்னை காரணமாக வைத்து உன் குலம் அழிய வேண்டிய ஒரு அபாயம் இருக்கிறது என்றார். அதை கேட்ட தர்மபுத்திரன் என்று அலறினான். மகரிஷி, இதைவிட பெரிய சோகம் ஒன்று எனக்கு வேண்டுமா? என்னை காரணமாக வைத்து என் குலம் அழிவதா, போர் வருவதா? என்னால் தாங்க முடியவில்லை என்றான் தர்மபுத்திரன். மகரிஷி, இது மாதிரியான ஒரு துன்பம் வராமல் என்னை காப்பதற்கோ என்னை ரட்சிப்பதற்கோ ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் என்றான். வியாசர் சொன்னார், மகனே, விதி வசத்தினால் ஒரு மனிதனுக்கு வரக்கூடியதாக இருக்கிற துன்பத்தை ஒரு மனிதன் அனுபவித்துத்தான் கடக்க வேண்டுமே தவிர அதை தாண்டி குதிப்பதற்கு உலகில் எந்த மார்க்கமும் இல்லை என்றார். விதிவசத்தால வரக்கூடிய கஷ்டத்தை அனுபவிச்சுதான் கழிக்கணும். அதை தாண்டி குதிக்கிறதுக்கு வேற மார்க்கம் கிடையாது. தண்ணீரில் ஒருவன் கடலிலே பயணப்படுகிறவன் தண்ணீர்ல விழுந்துட்டா ஒரு நூலேணியை போட்டு அவனை காப்பாத்தி வெளியே கொண்டு வருவாங்க, இல்ல ஒரு தோணியை கொண்டு போய் அவனை காப்பாத்தி தூக்கி வச்சு கொண்டு வருவாங்க. ஆனால் தண்ணீரில் விழுந்தவன் நனையாமல் கரை சேர மாட்டான், நனைந்துதான் கரை சேர்வான்.
விதியின் கையில் அகப்பட்ட மனிதன் அந்த துன்பத்தை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டுமே தவிர அதை தாண்டி குதிப்பதற்கு எந்த வழியும் இல்லை. அதுதான் நம்முடைய பெரியவர்கள் அவ்வளவு அருமையா சொன்னார்கள். அருணகிரிநாத பெருமான் பாடுகிறார், கொள்ளித்தலையில் எறும்பது போல்னு ஒரு அருமையான ஓமை. கொள்ளித்தலையில் எறும்பது போல் குலைக்கும் எந்தன் உள்ளத்துயரை ஒளித்தருளாய், ஒரு கோடி முத்தம் தெள்ளித் தெளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே, வள்ளிக்கு வாய்த்தவனே, மயிலேறிய மாணிக்கவேன்னு திருச்செந்தூர் முருகனை அருணகிரிநாதர் பாடுறார். என் உள்ளம் குலைகிறதுன்னார். கொள்ளித்தலையில் எறும்பது போல் குலையும் எந்தன் உள்ளத்துயரம்னார். விதிவசத்தால மனுஷனுக்கு துன்பம் வந்தா அது மாதிரிதான் அவன் உழன்று போவான், அல்லாடி போவான். விதியின் கையிலிருந்து தப்பிக்கிறது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மனிதர்களினுடைய அறிவு ஆற்றல் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதா அது இருக்கிறதுனாலதான் ராமரை போன்ற அவதாரங்கள் கூட கோபம் வந்து 14 வருஷம் உன்னை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாலே இந்த கைகேகி பாவி என்று திட்டும் போது, இந்த கூனியோட சூழ்ச்சியால நீ காட்டுக்கு போக வேண்டியிருக்கே, இந்த பரதன் நாடாழ்வதா, இதை நான் தாங்கிப்பேனா அப்படின்னு ஒரு இளைய பெருமாள் கூச்சலிடும் போது அவதார புருஷனான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி இலக்குவா பேசாம இரு, நான் காட்டுக்கு போறது நம்ம அம்மா செஞ்ச தப்பு கிடையாது, பரதன் செய்த பிழை கிடையாது, நதியில தண்ணி இல்லைன்னா அது நதியோட குத்தம் கிடையாது, நதியின் பிழை அன்று, பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை அன்று, மகன் பிழை அன்று, இது விதியின் பிழை, இதற்கு என்னை நீ வெகுண்டதுதான். இது விதிவசத்தால் ஏற்படக்கூடியது. 14 வருஷம் நான் காட்டுக்கு போகணுங்கிறது விதியோட திட்டம். இதை மாத்தி அமைக்கிறதுக்கு ஒரு வழியும் கிடையாது. இதுல அம்மாவையோ இல்ல பரதனையோ கோவிச்சுக்கிட்டு ஒன்னும் நடக்க போறது இல்லை. நதியில தண்ணி இல்லைன்னா அது நதியோட குற்றமா? விதியினுடைய தன்மை அப்படி. அதனால்தான் சொன்னார்கள், அந்த 2 எழுத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இறைவனுடைய திருவருள். மனிதனுடைய சிற்றறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதில் ஆகப்பட்ட மனிதன் அவன் சென்ற பிறவிகளில் செய்த பாவ புண்ணிய வினைகளுக்கு ஏற்றபடியாக அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை விதி வயப்பட்டு அவன் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டுமே தவிர அதை அவன் தாண்டி குதிப்பதற்கு எந்த மார்க்கமும் இல்லை. தர்மபுத்திரா, நீயும் அனுபவிக்கத்தான் செய்யணும். உடனே தர்மபுத்திரர் சொன்னார், மகரிஷி இதை கேட்கும் போது என் மனமெல்லாம் வருந்துகிறதே என்றார். வேற வழி இல்லை, அனுபவித்துத்தான். அப்படியானால் என்னை எதிர்நோக்கி வருகிற இந்த துன்பத்தை அனுபவிப்பதற்கு உண்டான மன உறுதியாவது எனக்கு இருக்குமா? இந்த துன்பத்தினுடைய உக்கரத்தை குறைப்பதற்காவது ஒரு வழி சொல்ல மாட்டீர்களா? அப்பொழுது வியாச பகவான் சொன்னார், மகனே, உனக்கு மட்டுமல்ல, இந்த உலகில் எந்த ஒரு மனிதன் விதிவசத்தால் துன்ப வயப்பட நேர்ந்தால் அவன் அந்த துன்பத்தின் உக்கரத்தை குறைப்பதற்கு 2 அம்சங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். அதில் ஒன்று என்ன தெரியுமா? துன்பம் வருகிற காலத்தில் அதிகமாக ஒருவன் இறைவனுடைய திருவடியை பற்ற வேண்டும். இன்னைக்கும் கிரக சஞ்சாரங்கள் மாறும்போது, பொதுவா பத்திரிகையில ராசி பலன் போடும்போது இன்ன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போறாருன்னு எழுதிவிட்டு அதுக்கு கீழே பொதுவா ஒரு பலன் எழுதுவாங்க, யார்கிட்டையும் வாய் கொடுக்காதீங்க, சின்ன தகராறு கூட போகாதீங்க, மாட்டிக்குவீங்க, கூடுமான வரைக்கும் பேச்ச குறைங்க, பொறுமையா இருக்கிறது எதுக்கும் நல்லது, இது மாதிரி போடுகிறார்களே. அப்ப துன்பம் வரும்போது, நேரம் சரியில்லாம இருக்கும் போது பேச்ச குறைக்கணும், பொறுமையா இருக்கணும், பகவத் சங்கல்பத்துக்கு நம்ம ஆட்படுத்திக் கொள்ளணும், அதிகமா தெய்வத்தை நம்பணும், தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாரு கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு நினைக்கணும், பகவானுடைய தாழ்மலர்களை இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். பொறுமையை கடைப்பிடிக்கணும்னாங்க. ஆனா என்ன வாழ்க்கையில நாம பாக்குறோம், மனுஷங்களுக்கு நேரம் மோசமாகும் போதுதான் பேச்ச குறைக்கிறதுக்கு பதிலா பேச தெரியாதவன் பூரா அந்த நேரத்துலதான் சரளமா பேசுவான். என்ன பேசுறோம்னே தெரியாம ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில சொல்லுவான், பேசப்படாதுன்னு தான் நினைச்சேன், ஏதோ என் கெட்ட நேரம் எல்லாத்தையும் பேசிவிட்டேன். அட, இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க, நீ பேசி இப்ப இருந்த பிரச்சனையை 4 பங்கு ஆக்கிட்டீன்னா என்ன செய்யறது, என் நேரம் பேச வச்சிருச்சு அப்படின்னு சொல்றான். பேச்ச குறைக்கணும், பொறுமையா இருக்கணும், தெய்வத்தினுடைய திருவருளை நம்பணும். இது 2ஐயும் செய்ய துன்பத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு இதுதான் மாமருந்து வியாச பகவான் சொன்னார். அப்பொழுது தர்மபுத்திரன் சொன்னான், மகரிஷி, நீங்கள் சொன்ன அறிவுரையை அப்படியே ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக என்னால் முடிந்த வரையிலையும் நான் பொறுமையா இருப்பேன் என்றார். அப்ப அவர் சொன்னார், பொறுமையா இருப்பேன்னு சொல்லலாம்ப்பா, ஆனா பொறுமையை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பொறுமையா இருப்பேன்னு சொல்லிடலாம், ஆனா பொறுமையை கடைப்பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நாம என்னைக்கு பொறுமையா இருக்கணும்னு முடிவு பண்றோமோ அன்னைக்கு தான் அதிகமா கோபம் வருது.
அதனால்தான் பகவானை பார்த்து அர்ஜுனன் கேட்டான், மனசை அடக்கலாம்னு தான் பார்க்கிறேன், முடிய மாட்டேங்குதுதான். எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறேன், அந்த மனசை அடக்கணும்னு நினைக்கிற அன்னைக்கு தான் அது கட்டுத்தறி இல்லாம தெரிஞ்ச மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டான் பாருங்க. பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிற அன்னைக்கு தான் கோபம் அதிகமா வருது. தர்மர் சொல்றார், பொறுமையா இருப்பேன் சொல்லிடலாம், ஆனா செயல்படுத்தி காட்டுறது சாதாரண விஷயம் இல்ல. மகரிஷி, கண்டிப்பாக உங்கள் அறிவுரைப்படி என்னால் முடிந்த வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். தர்மபுத்திரா, ராஜசூய யாகம் பண்றதுக்காக உன் தம்பிமாரெல்லாம் திக்விஜயம் பண்ணி கொண்டு வந்து குவித்திருக்கிற செல்வங்களை பார்க்கும் போது இந்த லோகத்து செல்வம் மாதிரி இருக்கேப்பா, இது எல்லாவற்றையும் விதிவசத்தினால் ஒரு நாள் நீ இழக்க வேண்டிய நிலைமை வந்தால் நீ பொறுமையா இருக்க முடியுமா என்றார். தர்மபுத்திரன் சொன்னான், மகரிஷி, செல்வம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போகும், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நான் இழக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் சத்தியமா சொல்றேன், என் பொறுமையை கைவிட மாட்டேன் என்றான். தர்மபுத்திரா, உன் நெஞ்சுக்கு உகந்த தம்பியா இருக்கிற பீமனை உன் பகைவர்கள் உன் கண் முன்னால் துன்புறுத்தி கொல்ல எத்தனித்தால் உன் பொறுமையின் எல்லை மீறி போகாதா என்றார். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் மகரிஷி, என்னால் ஒரு போர் வந்து என் தாயாதிகள் அழியக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக நான் பொறுமையாக இருப்பேன் என்றான். தர்மபுத்திரா, வானுயர்ந்த இந்திரபிரஸ்த நகரத்து மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, இருக்க இடமில்லாமல் வனசஞ்சாரிகளைப் போல உங்களை உன் பகைவர்கள் துரத்தி அடிக்கிற நிலை வந்தால் அன்றைக்கு பொறுமையா இருக்க முடியுமா என்றார். மகரிஷி, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தாலும் கண்டிப்பாக நான் பொறுமையை கைவிட மாட்டேன் என்றான். அப்பொழுது அந்த முனிவர் சொன்னார், தர்மபுத்திரா, சபையில் பல ஆடவர்கள் கூடியிருக்கிற இடத்துல உன் அருமந்த பத்தினியை நிறுத்தி வைத்துக் கொண்டு உன் கண் முன்னால் அவள் ஆடையை பற்றி இழுத்து ஒரு அவமானம் பண்ணுகிற அசாதாரணமான ஒரு நிலை உன் வாழ்க்கையில் ஏற்பட்டால் உன்னால் அப்பொழுது பொறுமையா இருக்க முடியுமா என்றார். மகரிஷி, இது மாதிரியான ஒரு அசாதாரணமான நிலை என் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், என்னால் என் தாயாதிகள் அழிந்துபடக்கூடிய ஒரு போர் உருவாக கூடாது என்பதனால் அப்பொழுதும் பொறுமையாக இருப்பேன், இது சத்தியம் என்றார். அப்பொழுது அந்த மகரிஷி சொன்னார், மறந்து விடாதே மகனே, பொறுமைதான் யாகம், பொறுமைதான் தவம், பொறுமைதான் கடவுள், பொறுமைதான் சக்தி, பொறுமைதான் யோகம், பொறுமைதான் உலகமகா ஜோதி. இதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு விட்டார். தர்மபுத்திரனுடைய கதாபாத்திரத்தை பாரத கதையில படித்து பாருங்கள், அவன் அளவுக்கு யாரும் பொறுமையா இருந்தவங்க கிடையாது. அதனால்தான் பின்னால் ஒரு கட்டத்தில் பீமன் சொன்னா, இந்த துரியோதனை இருக்கானே, 60 ஆகிய துரியோதனை, அவன் கொடுமையை பார்த்து நான் ஒரு நாளும் பயந்தது கிடையாது. பீமன் சொன்னான், அண்ணா, உன் பொறுமையை பார்த்து தான் நான் பயப்படுறேன்னா, அற உயர்த்தோன் கொடுமையிலும் முரசுயர்த்தோ இனி நான் அருளுக்கு அஞ்சினேனேன்னா. நான் துரியோதனன் கொடுமைக்கு பயந்தவன் கிடையாது, உன் பொறுமைக்கு பயப்படுறேன்னா. அப்பேற்பட்ட பொறுமையின் சிகரமா இருந்தவன். ஆனா அவர் என்ன சொல்றாரு, கஷ்டம் வரும்போது பொறுமையா இருந்தா துன்பத்தினுடைய உக்கிரம் குறையும்னார். கஷ்டம் வரும்போது தர்மன் பொறுமையா இல்லாமலா இருந்தா, பொறுமையா தான் இருந்தான். எந்த கட்டத்தில எல்லாம் பொறுமையா இருப்பேன்னு சொன்னானோ அந்த கட்டத்திலெல்லாம் பொறுமையா இருந்தான். அப்ப அதையும் மீறி இவ்வளவு சிரமங்களை அவன் அனுபவிப்பதற்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை பாஞ்சாலி சபத கதையில நமக்கு அருமையாக நூலாசிரியர் சொல்லுகிறார் பாருங்கள். நீங்க கதை போக்குல தெரிஞ்சுக்குவீங்க. இவ்வளவு பொறுமையா இருந்தா, இவ்வளவு பொறுமையா இருந்தும் இத்தனை துன்பங்களை அனுபவித்தானே, அப்படியானால் அதற்கு என்ன காரணம்? அந்த துன்பத்தின் உக்கிரம் குறையவில்லையே, அதற்கு என்ன காரணம் என்று சிந்திக்கும் போது பாஞ்சாலி சபத கதை அதற்கு என்ன காரணம்ங்கிற பதில நமக்கு ஒரு இடத்துல ரொம்ப அபூர்வமா துல்லியமாக நமக்கு சொல்லுகிறது. இப்படியெல்லாம் இந்திரபிரஸ்த நகரத்தில் தர்மபுத்திரன் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சங்கல்பம் பண்ணி கொண்டு இருக்கிறான். நடந்த ராஜசூய யாகத்தை பார்த்துட்டு அஸ்தினாபுரத்துக்கு திரும்பி போன துரியோதனனுக்கு தூக்கமே கிடையாது. வயிற்றுல பசி இருக்கிறவனுக்கும் தூக்கம் வராது, பொறாம பிடிச்சவனுக்கும் தூக்கம் வராது. அவன் பொறாம தூக்கமே கிடையாது. தூங்காமல் படுத்து கிடக்கிறான் துரியோதனன். பகல் பொழுதிலேயும் அவனுக்கு படுக்கை. தலைமாட்டில சகுனி, வலதுகை பக்கத்துல கர்ணன், இடதுகை பக்கத்துல துச்சாதனன். இந்த துரியோதனன் படுத்துக்கொண்டே பேசுகிறான், பார்த்தாயா ராஜசூய யாகத்தை? உலகத்து செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்திரபிரஸ்த நகரத்தில் போய் மலை போல் குவித்து கொண்டதே. இது மாதிரியான ஒரு செல்வத்தை நாம் அடைகிற நாள் என்றாவது வருமா? இந்த பூமியில் எனக்கு என்னதான் இருக்கிறது? ஒரு ராஜகுமாரன் என்கிற பெயரோடு நான் இந்த அரண்மனையில் வாழ்வதை தவிர எனக்கு வேறு சுகம் உண்டா? வேளா வேளைக்கு நானாவிதமான உணவு வகைகளை நான் உண்டால் போதுமா? என் கண்ணசைந்தால் என்ன என்று வந்து கேட்கிற ஏவலாளர்கள் எனக்கு இருந்தால் மட்டும் போதுமா? ஏராளமான செல்வத்தை தர்மன் குவித்திருக்கிறானே, இதில் ஒரு பகுதியாவது என் வாழ்நாளில் நான் பார்ப்பேனா? இப்படி ஒரு சிறப்பு தர்மனுக்கு கிடைத்திருக்கிறதே, எனக்கு தூக்கம் வருமா என்று துரியோதனன் புலம்பிக் கொண்டு கிடக்கிறான்.